எல்பிஜி தட்டுப்பாடு என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு சாப்பாடு செய்யக்கூடிய மகளிருக்கும் அது வீட்டுக்கும் அது பாதிப்பை உண்டாகுது. வீடுங்களுக்கு இப்போ கேஸ் சிலிண்டர் புக் பண்ணால் முதல்லலாம் 21 நாளில் புக் பண்ணால் 24 நாளுக்கு மேலே புக்கிங் ஆகி அது வீட்டுக்கு ஒரு 3 நாளில் 4 நாளில் டெலிவரி ஆகிடும். இன்றைக்கி 21 நாளுக்கு மேலே தான் புக்கிங்கே ஆகுது வீட்டுக்கே. அப்போ 21 நாளுக்கு மேலே புக்கிங் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகுது. அப்போ வீட்டும் பாதிக்குது, இந்த வீட்டை காப்பாற்றக்கூடிய ஆட்டோ தொழிலை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய என்னையும் பாதிக்குது. அப்போ என்னையும் பாதிக்குது, என் வீட்டையும் பாதிக்குது, இந்த சமூகத்தையும் இது பாதிக்கணும் போது இந்த எல்பிஜி தட்டுப்பாடை ஏற்கனவே இது திட்டமிட்டு ஒன்றிய அரசு முன்கூட்டியே இப்போ பெட்ரோல் பார்த்திங்கன்னா 60 நாளுக்கு மேலே பெட்ரோலை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு திட்டம் இருக்குது. இப்போ எல்பிஜியை திட்டமிட்டு இது தேக்கி வச்சுருந்தா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இது வருங்காலங்களில் ஒன்றிய அரசு திட்டமிடணும். மாற்றம் தானே தோழர் மாறாதது. இப்போ மாற்றத்தை நம்ம உருவாக்குறதுனா திட்டமிட்டு வருங்காலங்களில் இதை செயல்படுத்தினா இது வெற்றிகரமாக ஆகும், இது மக்களை பாதிக்காத இருக்கும். அப்படி நன்றி கூறி